ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் தீபாவளி ரொம்ப நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அண்ட் அதேமாதிரி சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நியூஸ்லேயும் சரி நிறைய யூடியூப்லேயும் செய்திருந்தீங்க. 9K கேரட், அதாவது 9 கேரட் அப்படின்ற கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது வந்து இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி என்ன, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இது வாங்கலாமா வேண்டாமா, இல்லை யார் வாங்கலாம், ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எண்டாக நீங்கள் முடிக்கும்போது இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஓகே 9 கேரட்னா இதா அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நம்ம வாங்குகிற 22 கேரட் 916 ஜுவல்ஸும் நம்ம 9K கேரட்டும் என்ன வேறுபாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். 9K கேரட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலாக வாங்குகிற 22 கேரட் இருக்குல்ல, அதில் எப்படி 916 அளவுக்கு வந்து அதாவது கோல்டு இருக்கோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 37.5% கோல்டு இருக்கும். இப்போ 1 கிராம் ஒரு ஜுவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 9 கேரட்னு வச்சுக்கோங்க. அதில் 37.5% மட்டும்தான் கோல்டு இருக்கும். ஓகேங்களா? மீதி இருக்கிறது எல்லாமே மற்ற உலோகங்கள், காப்பர் இல்லை மற்ற மெட்டல்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. இதுதான் வந்து வேறுபாடு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 37.5% அளவுக்கு வந்து கோல்டு இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே மற்ற உலோகங்கள், காப்பர் இந்த மாதிரி இருக்கிற மற்ற உலோகங்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. இதுதான் வந்து 9 கேரட். நம்ம வாங்குற நார்மல் ஜுவல்லரி வந்து 916 சொல்றோம்ல, அதில் 91.6 இதோட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும். 8.4 பேலன்ஸ் வந்து மற்ற உலோகங்கள் இருக்கும், காப்பர் அந்த மாதிரி பார்க்கலாம். இதுதான் இந்த ரெண்டு ஜுவல்லரிக்குண்டான வேறுபாடு. பட் அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 கேரட் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,200 வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5,990. இதுவே வந்து நீங்க 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராம் பேர் 916 வாங்குறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, நம்ம வந்து கொடுக்கும்போது ரீசேல் வேல்யூ கிட்ட வந்து ஒரு கிராம் என்ன வந்துருச்சு. ஓகே, ஒரு கிராம் நகை சோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15,000 அப்படியே நம்ம கொடுத்துருவோம். மெயினா இந்த 9 கேரட்டோட ஃபோக்கஸ், அதாவது என்ன நோக்கம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லா ஜுவல்லரி வாங்கலாம். 18 கேரட்ல இருந்து 916 நிறைய பேர் வந்து கோல்டு ஜுவல்லரி போடணும்னு ஆசைப்படுவாங்க. சோ அதுக்காக வந்து வந்தது மெயின் 916 நம்ம வாங்குறோம். என்னால வாங்க முடியாதா அப்படின்னு கேக்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து, ஏன்னா இதுல வந்து ஈஸியா நம்ம வந்து ஜுவல்லரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயம். இன்னைக்கு 5,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ஒரு கிராம் வந்து 6,000 வந்து அன்னைக்கு ரேட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. பட் 22 கேரட் நம்ம வாங்குறது மெயினான விஷயமே என்ன அப்படின்னா ரீசேல் வேல்யூ வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. மினிமம் வந்து ஒரு 50 அந்த வெள்ளி மாதிரி வந்து குறைய கூட அந்த மாதிரி ஆகும். அதே ஒரு கிளாரிட்டியாக வந்து இன்னும் விஷயங்கள் வந்து வெளியில் வரல. ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு புழக்கத்தில் வந்து மக்கள் வாங்கி யூஸ் பண்ணி சேல் பண்ணி கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ் ஆனால் தான் இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாமல் நம்ம இப்போ 916 தான் நம்ம வந்து பல வருடங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால வந்து நம்ம சொல்லலாம். பட் 9 இதுங்கிறது இப்போ தான் புதுசாக வந்திருக்கு 9 கேரட் அப்படின்றதுனால நம்மளால் வந்து எதையுமே வந்து முழுமையாக ட்ரஸ்டபிளாக 100% சொல்ல முடியாது. ஏன்னா மேபி இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அண்ட் அதே மாதிரி இதை வச்சு நம்ம பேங்க்கில் வந்து இப்போ 916 ஒரு நம்ம 10 கிராம் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு நம்ம பேங்க்கில் வந்து லோன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்கு தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் மார்க்கு தான். இன்னும் அதை பற்றின ஒரு தெளிவான அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஆர்பிஐ சைடோ வந்து இல்லை வந்து கவர்மெண்ட் சைடோ வந்து இன்னும் எதுவுமே சொல்லலை. மேபி ஃப்யூச்சரில் வந்து இருக்கலாம், ஒரு 15% கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போதைக்கு நமக்கு எப்பயும் போல் சேஃபாக நம்ம 916 மட்டும்தான் வாங்கிட்டுருக்காங்க. ரீசெண்டாக கூட ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்கல்ல, நாங்கள் வெள்ளி வாங்குவோம், காயின் வாங்குவோன்ட்டு. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பேங்க்கில் வந்து இப்போதைக்கு 916 வந்து எப்பயும் வாங்குற ஜுவல் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் போய் பேங்க்கில் கேட்டேன். ஸோ அவங்க வந்து இன்னும் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சேஃபஸ்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 916 தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் மட்டும் கிடையாது,
நம்ம இந்தியால, தமிழ்நாட்ல யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஜுவல் வாங்குறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்டின்னா, டக்குன்னு கேஷா மாத்தணும். அதுதான் மெயின் காரணம். ஓகேங்களா? ஸோ அப்படி யோசிக்கும்போது 916 தான் பெட்டர்ன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா 100% கலர் சேஞ்ச் ஆகும். ரெகுலர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம கவரிங் ஜுவல்லரி எப்படி? ஒரு கேரண்டியோ ரூ. 2000க்கு ஒரு ஜுவல்லரி வாங்குறோம் அப்படின்னா, அது நம்ம வந்து அப்பப்போ வச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து பெருசா எதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் லாங் வரும். நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும்போது அது கருத்து போகும். ஸோ அந்த மாரி இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கருத்து போகுமா? இல்ல எப்படி அப்படின்றத வந்து இன்னும் தெளிவா வந்து சொல்லல. இனி வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் வந்து மக்கள் வந்து நம்ம தான் இத வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா கடைக்காரவங்களும் வந்து ஒரு சொல்றாங்க இந்த மாரின்ட்டு. பட் நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். பட் 916 நமக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம வச்சு எவ்வளோ கால் வேணா யூஸ் பண்ணலாம். நம்ம பத்திரமா வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து அப்படியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலர் சேஞ்ச கூட வந்து நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி, அவங்க வந்து நமக்கு வந்து கலர வந்து மறுபடியும் வந்து கலர் பண்ணி அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த தங்க தண்ணீல மூழ்கி தருவாங்க. அந்த மாரிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து அந்த 9 கேரட் கோல்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா, அவங்க மறுபடியும் வந்து சரி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1. அதுக்கு அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, ஹால்மார்க் சீல் வந்து இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 916 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹால்மார்க் சீல் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து ஹால்மார்க் சீல் வந்து குடுத்துருவாங்க. அண்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்டா ஒரு யூடியூப்ல கூட நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன். கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. 9K ஜுவல்லரி நல்லா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. டிட்டோ எப்படி சொல்றதுன்னா, நம்ம வீடியோவா பார்க்கும்போது நம்ம நேர்ல இன்னும் நான் பார்க்கல. இன்னும் ஏன்னா, நான் இருக்க ஷாப்ல வந்து இன்னும் எதுவும் வரல 9Kக்கு. ஸோ வந்து இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ஹால்மார்க் சீல் இருக்கனால நம்ம கொஞ்சம் தைரியமா வாங்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம டக்குன்னு வாங்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும். அண்ட் நான் ரீசென்ட்டா கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது 9 கேரட் ஜுவல்லரி இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர் கிராம்க்கே ₹1000 கிட்ட மேக்கிங் சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேங்க. 9 கேரட் ஜுவல்லரி நான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட ஆசைகள், ஒவ்வொருத்தரோட தேவைகள் வேற வேற மாரி இருக்கும். இப்ப நான் வந்து ஏன் ஜுவல்லரி வாங்குறேன் அப்படின்னா, கம்பல்சரி சேவிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். மத்தபடி எனக்கு வந்து என்னால ஆர்ட்டிஃபிஷியலா இருக்க ஜுவல்லரியே எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதிலேயே நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன். பட் ஜுவல்லரி ஏன் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 50% வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ வாங்கும்போது வந்து ஒண்ணு என் பொண்ணுக்கு இத வந்து நான் வந்து டவுரி ஓரியன்டடா சொல்ல கிடையாது. பொதுவா சொல்றேன். இப்ப நான் இருக்கேன்னா, எனக்கு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வச்சிருக்கோம் அப்படின்னா, அது பாப்பாக்கு பிடிச்சிருக்கு குடுங்கம்மா அப்படின்னு கேட்டா கூட அவளுக்கும் பிடிக்கணும் அது. அதுக்காக தான் கொஞ்சம் டிசைன் பார்த்து நான் வாங்குறேன். மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேவிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நான் வாங்குறேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து நீங்க YouTubeல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரவணா ஹைலைட்ஸ் வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் 9 கேரட்ல வந்திருக்கு அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது வந்து நம்ம நார்மல் கோல்டு மாரி தான் இருக்கு. கோல்டுல இருக்க கலெக்ஷன்ஸும் இருக்கு. பட் ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி மேக்கிங் சார்ஜஸ் வந்து பெர் கிராம்க்கே 1000 போடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 1000 போடுறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க வேஸ்டேஜ். ஸோ இவ்ளோ காசு குடுத்து நம்ம வாங்குறது அப்படின்றது தற்செயலா நான் வந்து செய்வேனான்னு கேட்டீங்கன்னா, செய்ய மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு. நெறைய பேர் வந்து எங்கேயாவது போனா நான் கோல்டு தான் போட்டு போணும். எனக்கு கோல்ட பார்த்தா தான் என்ன வந்து வான்னே கேட்குறாங்க. அந்த மாரிலாம் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஒரு செட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம். 9 கேரட்ல வந்து ஒரு செட்டு வாங்கி வச்சுட்டு எங்கேயாவது போனா வந்தா யூஸ் பண்ண அந்த மாரி இதுக்கு வந்து இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் மத்தபடி சேவிங் பர்ப்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஆ இது நம்ம நார்மலா வாங்குற 916 வாங்குங்கன்னு தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, அது மட்டும் தான் நமக்கு வந்து லிக்விட் கேஷு இல்ல வந்து டக்குன்னு வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து இப்ப தான் வர விஷயங்கள். மேபி நீங்க வாங்கி சேவ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதில ஏதாவது திருத்தம் கொண்டு வராங்களா? இல்ல வந்து இதில ஏதாவது மாற்றம் கொண்டு வராங்களா? பிராக்டிகலா எப்படி இருக்கு? இல்ல 1 கிராம், 2 கிராம் வாங்கி யூஸ் பண்ணி இல்ல உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரீம் ஜுவல்லரீஸ்லாம் வச்சிருப்பீங்க. இப்ப பேங்கிள்ஸு இல்ல வந்து பெரிய ஆரம் அந்த மாரிலாம் வச்சிருப்பீங்க. உங்கனால வந்து 916ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு இது ஒரு செட்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு செட் ஆஃப் பேங்கிள், ஒரு செட் ஆஃப் ஆரம் இந்த மாரிலாம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்கேயாவது போனா வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லாயிருக்கும். அமௌண்ட்டும் கம்மியா இருக்கறனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ ஏன்னா நீங்க ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நீங்க சேல் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதான் என்னோட அட்வைஸா நான் சொல்றேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி
இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் இப்போ தான் வெளி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் மக்கள் வாங்கி யூஸ் பண்ணி ரீசேல் பண்ணும்போது அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வாங்குறது நமக்கு ஒரு புத்திசாலித்தனமான தேர்வாக இருக்கும் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அதே மாதிரி நான் இருக்க ஏரியாவில் வந்து இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல 9 கேரட் ஜுவல்லரி. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து 1 கிராமோ 2 கிராமோ நான் வாங்கி கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வாங்கி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிலாம் வந்துச்சுல கோல்டு பிளாட்டர் ஜுவல்லரிஸு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இதில் வந்திருக்கிறது வந்து ஓகே பாராட்ட. ஏன்னா வெள்ளியே வந்து ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி வந்திருக்கிறது நம்ம கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணுறோமே அப்படின்றதுக்கு வந்து இது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே பாயிண்ட் தான். கோல்டு ஜுவல்லரி போட ஆசைப்பட்றவங்க, இல்லை இந்த ஜுவல்லரி பார்த்தா தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன மதிக்கிறாங்க, இல்லை வந்து இவங்கெல்லாம் இப்படி போட்டு போகிறாங்க, நான் மட்டும் கௌரிங்கே போட்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ ஈக்குவலாக ஏன்னா நமக்கு 50% கம்மியாக கிடைக்குதுல்ல. 12K கிட்டே இருக்குது 916. ஸோ இது வந்து 5200 அப்படின்றபோது கிட்டத்தட்ட 50% கிட்ட நமக்கு கிடைக்கும்போது நம்ம தாராளமாக வாங்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வந்து டிசைன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மற்ற உலோகங்கள் சேர்த்துக்கும்போது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னும் வந்து ப்ராக்டிக்கலாக அதை தொட்டோ இல்லை அதை பார்க்கவே இல்லை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான். ஸோ அதனால் வந்து சேவிங் பர்பஸ்னால் 916 வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து ஜுவல்லரி பர்பஸ், ஜுவல்லரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு கோல்டு லுக் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே வாங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண செட்டுனாக்க கவரிங்கில் நான் சொல்கிறேங்க, அது வாங்கினாவே 10,000 15,000 வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேட்டுக்கு ஒரு 3 கிராம் 4 கிராம்க்குள்ள ஒரு அழகாக நெக்லஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்குனாவது என்றைக்காவது ரீசேல் வேல்யூ இருக்குது. கவரிங்க்குலாம் ரீசேல் வேல்யூவே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் பார்க்குறீங்க அண்ட் யாருமே வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 85% பீப்புள்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் இல்லை பட்ஜெட் ஓரியன்டான விஷயங்கள் வேணும் உங்களுக்கு, இல்லை இந்த அமௌண்ட்டில் வந்து பட்ஜெட் போட்டு சொல்லுங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்னோடய லைஃப்பாக நினச்சி இல்லை என்னோடய கையில் அந்த அமௌண்ட் இருந்துச்சா நான் எப்படி பட்ஜெட் போடுவேன் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஒரு கிளியரிட்டியாக கொடுக்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க 9 கேரட் ஜுவல்லரி அப்படின்னா. ஸோ இது வந்து இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய், சி யூ, டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பாய், சி யூ.